திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கஃபின்.com. இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா, ஒருவேளை நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன் ஆழமா. நம்ம வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுறோமோ, ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிருங்க சீக்கிரம், டேர்ம் இன்சூரன்ஸ் சீக்கிரம் வாங்கிருங்க, நாளைக்கு ஏதாவது ஹெல்த் செட் பேக் வந்தால் வாங்க முடியாதுங்கிறத ரொம்ப ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி பேசுகிறேன்னான்னு கேட்டால் உண்மை இருக்கலாம் அதில். நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு கார்பரேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் தினம் ஒரு 100 பேர் 300 பேரை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆஃபீஸ் என்வரான்மெண்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருப்பாங்க, இல்லை 4 பேர் இருப்பாங்க. எல்லார் ஃபேமிலியும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த லாஸ்ட் 5-6 இயர்ஸ். ஸோ ஹேவிங் செட் தட், நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னா, ப்ராபப்ளி எனக்கு வர கால்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த மார்ச்ல இருந்து இந்த ஏப்ரல் முடிய போதா இந்த டைமுக்குள்ள மாத்திரம் ஒரு 5-6 கால் அப்பா அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கால்ஸ் வந்துருச்சு எனக்கு. இல்லாட்டி ஆல்ரெடி ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வாங்கி கொடுக்கறது. வேறு என்ன மாதிரி கால்ஸ்னால், அஃப்கோர்ஸ் கிட்னி இஷ்யூஸ். நான் ஸ்பெசிஃபிக்காக எதுன்னு சொல்ல விரும்பல. கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறையா. அது வந்து அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் நல்ல பிராண்டு கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் கன்சல்டிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ரேண்டமாக கால் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எனக்கு என்ன வேதனையாக இருக்கும்னா, இவங்க வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு ஹெல்த் கவர் வாங்கி வச்சுருந்தா கூட, இப்போ அந்த கரண்ட் சர்ஜரிக்கோ இதுக்கோ கிளைம் கிடைக்காட்டியும் 2 இயர் வெயிட்டிங் பீரியட் முடிச்ச அப்புறம் மாதிரி கிடைச்சிருக்குமே உங்களுக்குங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ தேட் இஸ் வாட் ஐம் எக்ஸ்பிரஸிங். ஸோ இன்ட்ரோ முடிச்சலாம். திஸ் இஸ் வெங்கட். அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பிஆர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி டேர்ம் பிளான். எதுல பார்த்து நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. எவ்வளோ கன்சல்டிங் ஃபீ கேட்குறீங்க அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். பேசிக்கலி லெட் அஸ் கெட் இன் டு திஸ். வை ஐ ஃபீல் ஐ அக்ரி. என்னோட வீடியோ வந்து எக்ஸாஜரேஷன் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். எல்லா டிஸ்க்ளைமரும் பார்த்துக்கோங்க. ஓகே, இஃப் யூ பிலீவ் இன் ஸ்லோ, இந்த 2-3 நாளாக மாத்திரம் எனக்கு ஒரு 2-3 நாள் இந்த 2 வீக்ஸில் ஒரு 4 பேர் கன்சல்டிங் பண்ணியிருப்பாங்க. 4 பேரும் முக்கியமாக இந்த டாடா ஏயில் ஒரு ப்ராடக்ட், ஒரு சில பேர் மேக்ஸ் லைஃப்பில் ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, ஒரு சில பேர் ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில். ஏதாவது அவங்க வந்து வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்காக கால் பண்ணுறாங்க. ரிவ்யூ பண்ணும்போது வென் ஐ சே சம்திங் தே ஃபீல் தே கெட் அப்செட். இது ஏன் வாங்காமல் போயிட்டோம் அப்படின்ட்டு. முன்னாடியே பண்ணுறது நல்லது. பட் ஐ பிலீவ் இன் தாட்ஃபுல் இன்வெஸ்டிங், விச் இஸ் லைக் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸே வாங்குறோம்னா ஒரு தடவை பேசணும், அப்புறம் 3 நாள் கழிச்சிட்டு மறுபடியும் கால் பண்ண சொல்லுவேன், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்க சொல்லுவேன். ஸோ திஸ் வே யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் டூயிங் சம்திங் வித் சம் தாட் ப்ராசஸ். அவ்வளோதான். லெட் அஸ் கெட் இன் டு வாட் ஐ ஆக்சுவலி வாண்டட் டு சே. ஓகே, சி 4 கால் 5 கால் ஸ்ட்ரோக்குன்னு வந்துடுது. கிட்னி இஷ்யூஸில் 4 கால் 5 கால் வருதுங்கும் போது எனக்கு வந்து என்ன தோணுன்னா, இன்னும் உலகமே வந்து இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க வந்து நமக்கு கால் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால, இன்னொன்று கொஞ்சம் யங்காக இருக்கவங்க கால் பண்ணுறதுனால நான் அந்த அவேர்னஸ் இன்னும் நம்ம நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் யூஸே கிடையாதுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணுங்கிறத மாத்திரம் பார்த்துங்க. நான் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி மாத்திரம் எப்படி இருக்குன்னா, லெட்ஸ் இமேஜின் நீங்கள் இருக்கீங்க, உங்களோட க்ளோஸ் இருக்காங்க, இல்லாட்டி நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தம்பி யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அதை வாங்கணுங்கிற இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தான் அதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய சொந்த தம்பிக்கு தெரிஞ்சிருக்காது, உங்களோட சொந்த அக்காவுக்கு தெரிஞ்சிருக்காது. இன்சூரன்ஸ் மாத்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி ஒன்று செய்யவே மாட்டாங்க. அவங்களுக்கா அதோட வேல்யூ தெரிஞ்சாதான் செய்வாங்க. அதனால நான் எவ்வளோ அவேர்னஸ் வீடியோ போட்டாலும் அவங்களுக்கு நினைக்கும் போது தான் செய்வாங்கங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கணக்கு போட்டு பார்த்தேன் நான். சரி, ஒரு 8 கோடி பேர் இருக்கும். 8 கோடி பேரில் 1000ல் ஒருத்தரும் நம்ம சொல்கிறோமே, 1000ல் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஹெல்த் செட் பேக் வரும்னு சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கணக்கு போட்டோம்னா 8 கோடி டிவைட் பை 1000 நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் தமிழ்நாட்டில் எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும்? ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் 100 பெட்டட். ஃபார் எக்ஸாம்பிளே வச்சுக்கோமே, 10 பெட்டட் டு 300 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையவே இருக்குது, சரியா? ஸோ இந்த இப்போ கரண்ட்டாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கிறாங்க அவங்களோட டேட்டாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா, கண்டிப்பாக கரண்ட்லி ஒரு 80,000 பேர்லேருந்து 1,00,000 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விட்டுருங்க, பிரைவேட் செக்டரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தாலே இந்த கணக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இதில் மேஜர் ஹெல்த் செட் பேக் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு ஹெல்த் செட் பேக் வந்து அதுக்கடுத்தது மேஜரில் போய் விடும். ஸோ இந்த கணக்கு போட்டு பார்க்கும்போது என்னென்னானே நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நான் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் யாரோ ஒருத்தங்களுக்கு, நீ எப்படி இருந்தாலும் வாங்கும் போது தானே வாங்க போகிறீங்க. ஸோ யாரோ ஒருத்தங்களுக்கு அது ஒரு ஸ்பார்க்காக வந்துச்சுன்னா ஐ திங்க் ஐ வில் பி ஹாப்பி. ஏன்னா இந்த 8 கோடி பேரில் 1000ல் ஒருத்தர், 8 கோடியில் 1000ல் ஒருத்தர் நம்ம பார்த்தோம்னா கூட 80,000 பேருக்கு தாராளமாக மேஜர் ஹெல்த் செட் பேக் வரதுக்கு இப்போ கரண்ட்லி இருக்கலாம். இல்லாட்டி மைனர் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், ஒரு கிட்னி ஸ்டோன், அப்பெண்டிசைட்டிஸ், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டேட்டஸுங்க. அது ஒரு டயபெட்டிஸ் வரும்போது வாங்கிடணும், ஒரு டிபிபி இருக்கும் போது வாங்கிடணும். இதுக்கு என்ன பண்ணுறாங்க, பொறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது போய் ஒரு ஆர்கனை பாதிக்க வரைக்கும் பொறுக்கிறாங்க. இங்கே தான் பிரச்சனை நடக்குது. ஸோ அதனால் நான் பண்ணுறது வந்து எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து டீப்பாகவே ஐ கெட் வெரி பர்சனல். அது ஒரு 35-40
அந்த மாரி ஏஜ்ல வந்து ஒரு சைல்டு இருக்கிறாங்க, 2 சைல்டு இருக்காங்க. இந்த ஹெல்த் இஷ்யூ வரும்போது ரொம்ப கவலைப்படுறேங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது, ஆ இன்னுமே நான் நெறைய பேர ரீச் பண்ணலையோன்னு தான் தோணுது எனக்கு. நான் பேசுற தமிழ்ல, இங்கிலீஷ்ல நான் வீடியோ பண்ணலாம். பட் எனக்கு என்னமோ தமிழ்லயே வீடியோ பண்ணி பண்ணி பழகிட்டேன். என்னோட இங்கிலீஷ் சேனல் நான் ஃபோக்கஸே பண்றதில்ல. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதே பெரிய பாடா இருக்கு. ஐ திங்க் ஐவ் நெவர் அப்படியே இருந்தாலும் என்னோட கன்சல்டிங் சர்வீசஸ யூஸ் பண்ணிக்கிறவங்க, ஒரு நாளைக்கு வீடியோ கிட்டத்தட்ட 1500 பேர், 2000 பேர் பார்க்குறாங்க. அதுல வெறும் ஒருத்தரோ 2 பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஒரு சில நேரம் தமிழ்நாடு எனக்கு லீவ் விட்டுரும். ஸோ அதனால ஆனா கால் மாத்திரம் ரேண்டமா வருங்க. ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு. இப்படி சொல்லும்போது நமக்கு வேதனையா இருக்கு. அடடா! இவங்க வந்து ஒரு கவர் முன்னாடியே வாங்கி வச்சுருக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ அத தான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறேன். பட் அக்செப்ட் இட். என்னோட வீடியோ வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேஷனா கூட இருக்கலாம். பட் நீங்க கொஞ்சம் அதோட பட்ஜெட்டாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க் யூ சோ மச். நல்லா இருங்க. உங்களுடைய பர்ச்சேஸ் ப்ராசஸ்ல இஃப் யூ வாண்ட் மீ டூ டேக் கேர் ஆஃப் யுவர் பர்ச்சேஸ் ப்ராசஸ் ஐ வில் ஆல்வேஸ் பி ஹேப்பி டூ டூ இட். மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். நல்லா இருங்க.